மொத்தம் வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ணது பிசினஸ் விஷயமா பார்த்தோம்னா இதுல இன்வெஸ்ட் பண்ணது மொத்தம் 7500 கோடி. அந்த மாநிலத்திற்கு கிடைத்த வருமானம் மட்டுமே வந்து 3 லட்சம் கோடி. 40 to 45 கோடி மக்கள் வந்து இந்த புனித நீராடுவாங்க. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம இங்க தமிழ்நாட்டுல இருந்து யாரும் வந்து பிரயாக்ராஜுக்கு போகல, மகா கும்பம் மேளாவில கலந்துக்கல அப்படின்னு சொல்லி. ஆனா நிறைய பேர் போயிருக்காங்க. மொத்தம் வந்து 117 நாடுகளுடைய தூதுவர்கள் வந்திருக்காங்க. ரஷ்யா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, தைவான், ஜப்பான், கொரியா, இதுல மட்டுமே வந்து அதிகமான பக்தர்கள், பொதுமக்கள் வந்து பக்தர்கள். ஏன்னா அவங்க மேக்சிமம் வந்து ராமர் கோயிலுக்கு வந்திருக்காங்க. இங்கேயும் வந்து நம்ம கலந்துட்டு போலாம்னு சொல்லி வந்தவங்க நிறைய பேட்டிகள்லாம் கொடுத்துருக்காங்க. என்னை கள்ளக்கொண்டு அடிச்சா, என் பர்ச காணா, மொபைலை காணான்னு ஒரு கம்ப்ளைண்ட் கூட இது வரைக்கும் பதிவாகல. ஹெலிகாப்டர் மூலமா பூக்கள் போடும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப பக்தர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காது. பார்க்கும்போது அந்த வீடியோஸ் அதுல கொடுக்குற அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான அனுபவமா தான் இருந்தது. இதுல கார் பார்க்கிங் மட்டுமே வந்து 1850 இருக்கு. 40,000 போலீஸ்கள் வந்து கலந்துருக்காங்க. வந்தே மாதரம் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள். உலகின் மிகப்பெரிய ஆன்மீக திருவிழா நம் நாட்டில் நடந்தது. நம் நாட்டில் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் கடந்த 45 நாட்களாக நடந்து முடிஞ்சிருக்கு. ஜனவரி 13 பிப்ரவரி 26 வரைக்கும் நடந்த இந்த திருவிழா வந்து உலகின் மிகப்பெரிய ஆன்மீக திருவிழாவாக நடந்திருக்கு. இதை வந்து உலக அளவில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகவும் மிகவும் புகழப்பட்டதாகவும் மிகவும் வந்து ஒரு கர்வமாக சொல்லப்பட்ட ஒரு திருவிழாவாகவும் கூட இதை சொல்றாங்க. இது எல்லாம் வந்து நம்முடைய பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்களுக்கும் யோகி ஆதித்யநாத் அந்த மாநில முதல்வர் அவருக்கும் தான் சார்ந்தது. இதுக்கு அதிகமாக வந்து மெனக்கட்டது வந்து அங்கிருக்கும் போலீஸ் துறை. கிட்டத்தட்ட 8 மாவட்ட போலீஸ் துறைகள் போலீஸ் அதிகாரிகள் இதுல வந்து கலந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 40,000 பணியாளர்கள் வந்து இதுல ஈடுபட்டதாக சொல்லப்படுது. இதுல வந்து இப்ப மொத்தம் வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ணது பிசினஸ் விஷயமா பார்த்தோம்னா இதுல இன்வெஸ்ட் பண்ணது மொத்தம் 7500 கோடி. ஆனா இந்த 45 நாட்கள்ல வந்து அந்த மாநிலத்திற்கு கிடைத்த வருமானம் மட்டுமே வந்து 3 லட்சம் கோடி. இது வந்து யோகி ஆதித்யநாத் அவர்கள் வந்து பிரஸ் மீட்ல வந்து ஒரு பிரஸ் மீட்ல மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க. எல்லாரும் வந்து கேலி கிண்டல் பண்ணாங்க. இதுல வந்து என்ன கிடைக்க போகுது, ஒரு இது அதாவது சாமியார்கள்லாம் வந்து போற ஒரு இடத்துக்காக மிகவும் ஒரு இழிவா தான் சொன்னாங்க. வந்து போற ஒரு இடத்துக்காக எதுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து இவ்வளவு பணம் செலவழிச்சாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கேலி கிண்டல் பேசுறாங்க. இப்ப வந்து அதுல மொத்தம் அவங்க எதிர்பார்த்தது வந்து 40 to 45 கோடி மக்கள் வந்து இந்த புனித நீராடுவாங்க, இந்த விழாவில் கலந்துக்குவாங்கன்னு சொல்லப்பட்ட நிலையில இந்த 45 நாட்கள்ல மட்டுமே வந்து மொத்தம் 66 கோடியே 30 லட்சம் மக்கள் கலந்திருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமாக கருதப்படுது. நம் நாட்டினுடைய மக்கள் தொகை 140 கோடி. இதுல வந்து நம்ம ஹிந்து மக்கள் இருக்கிறது வந்து 100 கோடின்னு சொல்றப்பட்ட நிலையில இப்ப இதுல மட்டும் 66 கோடியே 30 லட்சம் மக்கள் கலந்திருக்காங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சிருக்கு. இந்த ஒரு நாள்லயுமே வந்து அதிகமான மக்கள் வந்து இன்னும் போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல பார்த்தோம்னா மொத்தம் இப்ப நம்ம நடந்து முடிந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் மட்டுமே வந்து 64 கோடியே 64 லட்சம் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா அதை விட அதிகமாக 66 கோடியே 30 லட்சம் மக்கள் வந்து புனித நீராடி இருக்காங்க. இதுல பார்த்தோம்னா அதிகமாக கலந்துக்கிட்ட மக்கள் வந்து மிடில் கிளாஸ் அண்ட் பிலோ மிடில் கிளாஸ் மக்கள் தான். இதுல அவங்க போன வந்து டிராவலிங் ரூட் பார்த்தோம்னா ஃப்ளைட், ட்ரெயின், பஸ் அண்ட் கார்ஸ், பைக் அண்டு நடந்தும் போயிருக்காங்க. இதுல வந்து ட்ரெயின்கள் மட்டுமே வந்து 13,830 ட்ரெயின்ஸ் வந்து பிரயாக்ராஜுக்கு விட்டுருக்காங்க. ஃப்ளைட் மட்டுமே வந்து 2,800 ஃப்ளைட் விட்டுருக்காங்க. அதாவது ஆல் டைம் ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. 265 மடங்கு மட்டும் ஃப்ளைட் புக்கிங் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு பர்டிகுலர் ஊருக்கு மட்டுமே. இப்ப நம்ம மக்கள் வந்து டூர் போனா, பிக்னிக் போனா வேற வேற இடங்களுக்கு தான் போறோம். ஒரே இடத்துல வந்து இவ்வளவு புக்கிங் ஆகாது. இது வந்து எல்லா வேர்ல்டு ரெக்கார்டுமே வந்து பிரேக் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மொத்தம் வந்து 50-30 நகரங்கள்ல இருந்துமே டைரக்ட் ட்ரெயின் விட்டுருக்காங்க. இதுக்கு மொத்தம் 1.32 அதாவது 13 லட்சம் பஸ்ஸஸ் மட்டுமே வந்து இதுல வந்து சர்வீஸ்க்கு விட்டுருக்காங்க. எல்லா மாநிலங்கள்ல இருந்துமே வந்து பிரயாக்ராஜுக்கு. அது மட்டும் இல்லாம 80,000 கார் வேன் ஒரு நாளைக்கு, இது நான் சொல்றது வந்து ஒரு நாளைக்கு இந்த 80,000 கார் வேன் மட்டும் விட்டுருக்காங்க. கடைசி நாள்ல மட்டுமே 1.5 கோடி மக்கள் வந்து புனித நீராடி இருக்கிறாங்க சொல்றாங்க. இதை நம்ம எதிர்பார்க்காத விஷயம் வந்து
தமிழ்நாடு, கேரளா, ஜம்மு காஷ்மீர்ல இருந்து மக்கள் அதிகமாக போயிருக்காங்க. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம இங்க தமிழ்நாட்டுல இருந்து யாரும் பிரயாக்ராஜுக்கு போகல, மகா கும்பம் மேளாவில கலந்துக்கல அப்படின்னு சொல்லி. ஆனா நிறைய பேர் போயிருக்காங்க. ரிப்போர்ட்டர்ஸும் போயிருக்காங்க, பொதுமக்கள் போயிருக்காங்க, ஆன்மீகவாதிகள் இது என்னன்னு சொல்லி தெரியாம இருந்தவங்க கூட தேடி இப்ப என்னன்னு பாக்கலாங்கிறதுக்காக போயிருக்காங்க. கேரளாவில இருந்து இப்ப நேத்தெல்லாம் பேசினாங்க, அது டிவிலையுமே டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஜம்மு காஷ்மீர் மக்கள் அதிகமா வந்திருக்காங்க. ஏன்னா அங்க இருக்கும் ஹிந்து மக்கள் இதுவரைக்கும் ஒரு அடக்குமுறையாக இருந்தது. இந்த தடவை அதை ஃபுல்லா பிரேக் பண்ணிட்டு காஷ்மீர் மக்கள் அதிகமாக வந்திருக்காங்க. இப்ப இதுல 117 நாடுகளுடைய தூதுவர்கள் கலந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒரு இடம் சொல்லும்போது 77 நாட்களுடைய தூதுவர்கள் கலந்துக்கிட்டாங்க இல்லையா. ஆனா அதுக்கு செகண்ட் டைமும் வந்திருக்காங்க. மொத்தம் 117 நாடுகளுடைய தூதுவர்கள் வந்திருக்காங்க. இதுல குறிப்பா சொல்லணும்னா 77 நாடுகளினுடைய மினிஸ்டர்ஸ் அண்ட் ராஜா, அதாவது பூட்டான், நேபாள், இங்கிருந்து முக்கியமான அந்த அமைச்சர்கள் ராஜா எல்லாம் வந்திருக்காங்க. அது தவிர ரஷ்யா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, தைவான், ஜப்பான், கொரியா, இதுல மட்டுமே அதிகமான பக்தர்கள், பொதுமக்கள் பக்தர்கள். ஏன்னா அவங்க மேக்சிமம் சவுத் ஆப்பிரிக்காவில இருந்து வந்த மக்கள் சிவபெருமானனுடைய பக்தர்களாகவும், ஆஸ்திரேலியாவில இருந்து வந்த மக்கள் கிருஷ்ணர் பக்தர்களாகவும் வந்தவங்க ராமர் கோயிலுக்கு வந்திருக்காங்க. இங்கேயும் நம்ம கலந்துட்டு போலான்னு சொல்லி வந்தவங்க நிறைய பேட்டிகள்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ்லயும் இருக்கு, ஹிந்திலையும் இருக்கு. அதை போய் நம்ம பார்த்தாலே நமக்கு அதனுடைய வித்தியாசங்கள்லாம் நமக்கு தெரியும். எப்படி அவங்கெல்லாம் ஒரு கிறிஸ்டியன் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. அவங்க நம் நாட்டினுடைய கலாச்சாரத்தை பார்த்து பிரமிக்கிறாங்க. அவங்க சொல்றது ஒரே இடத்துல எப்படி இவ்வளவு மக்கள் கூடுறாங்க, ஒரு சண்டை இல்லை, ஒரு சத்தம் இல்லை, ஒரு கூச்சல் இல்லை. இதுல இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, என்னை இவன் கையை பிடிச்சி இழுத்துட்டியா, என்னை இது இழுத்துட்டான், இது என்னை கள்ள கொண்டு அடிச்சா, என் பர்ஸை காணா, மொபைலை காணான்னு ஒரு கம்ப்ளைண்ட் கூட இது வரைக்கும் பதிவாகல. இதை பெருமையாவே அங்க இருக்க போலீஸ் சொல்றாங்க. அங்க இருந்த போலீஸ்க்கு வேலை கைடு பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்க இந்த காட் மீன்ஸ் இந்த படித்துறைக்கு போங்க, அந்த மொத்தம் 32க்கு அதிகமான படித்துறைகள் அமைச்சிருக்காங்க. ஜாதி பேதம் இல்லாம மேக்சிமம் சொல்றது ஹிந்துஸ்ல அதிகமான ஜாதி இருக்கு, பிரிச்சு வைப்பாங்க, பாகுபாடு பார்ப்பாங்கன்னு. ஆனா இந்த டைம்ல நாகா சாதுக்களும் சரி, அந்த அகடாத்துன்னு சொல்லுவாங்க, அவங்களும் சரி, பொதுமக்களும் சரி, ஆன்மீகவாதி எல்லாமே மிஸ் பண்ணித்தான் புனித நீராடி இருக்காங்க. இதுல இன்னொன்னு எல்லா நாடுமே ஆச்சரியமா பாக்குறது, ஒரே நாள்ல ஒரே டைம்ல 18 லட்சம் நாகா சாதுக்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க எங்க இருந்து வந்தாங்க, எப்படி வந்தாங்க, எந்த இடத்துல ஒண்ணு கூடுனாங்கன்னே தெரியல. ஆனா கரெக்டா அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட டயத்துல எங்க இருந்து வந்தாங்கன்னு தெரியல. 18 லட்சம் நாகா சாதுக்கள் ஒரே டைம்ல நீராடி இருக்காங்க. அவங்க யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல. அவங்க எல்லார் கையிலுமே வெப்பன்ஸ் இருக்கு. வெப்பன்ஸ் மீன்ஸ் அந்த திரிசூலம், கத்தி, பெரிய பெரிய கத்தி எல்லாம் வச்சிருந்தாங்க. அதனால பொதுமக்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. இங்க இருக்க நம்ம பொதுமக்களா பிரிஞ்சு வழி கொடுத்துட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க இடத்துக்கு போய் புனித நீராடிட்டு போயிட்டாங்க. அவங்க குளிச்சதுக்கு அப்புறம் மற்ற பக்தர்களும் போனாங்க. யாரையுமே அவங்க டிஸ்டர்ப் பண்ணல. அதெல்லாம் பார்க்கும்போது மிக ஆச்சரியமா தான் இருந்தது. இதுல ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் டேல ஒரு பிரைவேட் ஹெலிகாப்டர் கம்பெனிகிட்ட சொல்லி மலர் தூவி அவங்களை வரவேற்கணும் அப்படின்னு சொல்லி யோகி ஆதித்யநாத் ஒரு ப்ரொமோட் கொடுத்துருந்தாங்க. ஆனா அவங்க ஒரு 5 to 10 minutes லேட்டா வந்ததுனால அவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி, எங்களுக்கு ஏன் நீங்க இப்படி செஞ்சீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்டு, எங்களுக்கு நீங்க ஏன் கரெக்டான டைம்ல அந்த பக்தர்கள் நீராடும் போது மேல இருந்து பூ தூவல அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி நிறைவு நாள் அன்னைக்குமே நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அவங்களுக்கு ஹானர் பண்ணாங்க. மேல இந்த பக்கமும் அந்த பக்கமும் போய் மக்களுக்கு ஹானர் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம ஹெலிகாப்டர் மூலமாக மலர்கள் தூவப்பட்டு அந்த எல்லா பக்தர்களுக்குமே ஒரு சந்தோஷம். அந்த ஒரு ஏர்கிராஃப்டா பார்க்கும்போது ஒரு சந்தோஷமா இருக்கு. ஹெலிகாப்டர் மூலமா பூக்கள் போடும்போது அவங்களுக்கு ரொம்ப பக்தர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது பார்க்கும்போது அந்த வீடியோஸ் அதில் கொடுக்குற அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான அனுபவமா தான் இருந்தது. அது மட்டும் இல்லாம மொத்தம் ரெவென்யூ 3 lakhs சொல்லியிருக்காங்க இல்லையா. இதுல கார் பார்க்கிங் மட்டுமே 1850 இருக்கு. 40,000 போலீஸ்கள் கலந்திருக்காங்க. 12 கிலோமீட்டர் தூரத்துக்குமே அந்த படித்துறைகள் அமைக்கப்பட்டிருக்கு. இதுல 2300 சிசிடிவி கேமரா, 2500 ட்ரோன்ஸ் விட்டுருக்காங்க. இவ்வளவு போலீஸ் இருந்து அவங்கள பாதுகாத்தல் மட்டும் இல்லாம ஏஐ தொழில்நுட்பம் இதுல அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த ஏஐ தொழில்நுட்பம் மூலமாகத்தான் 66 கோடியே 30 லட்சம் பக்தர்கள் கலந்திருக்காங்கன்னு சொல்லி அந்த சர்வே ரிப்போர்ட் நமக்கு சொல்லுது. இந்த சர்வே ரிப்போர்ட் வேர்ல்டு பிக் சர்வே அப்படின்னு சொல்றாங்க. இந்த திரிவேணி சங்கம், கங்கா, யமுனா, சரஸ்வதி மூன்றுமே கலந்துக்கிட்ட இடத்துல ஒரே சர்வே வேர்ல்டு பிக் சர்வே அப்படின்னு சொல்றாங்க.
இந்த இதுல கலந்துக்கிட்டதுல வந்து முடிஞ்சிருச்சு, ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. இதுல வந்து அங்க பணிபுரிஞ்ச அங்க சர்வெண்ட் இருப்பாங்க இல்லையா, அந்த போலீஸ் ஆகட்டும், அந்த ஸ்கேவஞ்சர்ஸ், தூய்மை பணியாளர்கள், ஓப்பனா சொல்லணும்னா அவங்க எல்லாருக்குமே வந்து யோகி ஆதித்யநாத் அவர்கள் இன்னைக்கு வந்து அவங்கள ஹானர் பண்றாங்க. இவரும் போய் அந்த குப்பையெல்லாம் எடுத்து போட்டு சுத்தம் பண்ணணும்னு சொல்லிட்டு தனித்தனியா வந்து ஒரு பெரிய ஹால்ல அவங்களெல்லாம் உட்கார வச்சு அவங்களுக்கு மாலை போட்டு அவங்கள்ட்ட பேசுறாரு. நீங்க வந்து இவ்வளவு சர்வீஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு தேங்க் பண்றாரு. அவங்க தேங்க் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, அவங்களுடைய உழைப்பை வந்து இவர் மதிக்கிறாரு. அதுதான் ஒரு பெரிய விஷயமா நான் பாக்குறேன். அவங்களுக்கு மதிச்சு அவங்க எல்லாருக்குமே வந்து கிஃப்ட் கொடுத்தாங்க. அப்ப அந்த மக்கள் பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த நடந்துகிட்டு இருக்கும் போதேவும் அங்க வந்து ஒரு பெண், அவங்க வந்து நம்மளமா ஒரு சாதாரண பெண் தான், ஒரு என்ஜிஓ மூலியமா வந்து யோகி ஆதித்யநாத்தை பெர்மிஷன் கேட்டு நான் வந்து இங்க அந்த சர்வீஸ் பண்ற இந்த மக்களுக்கு வந்து நான் டெய்லி உணவு கொடுக்குறேன், தண்ணி கொடுக்குறேன், பிஸ்கட் கொடுக்குறேன், அவங்களுக்கு வந்து போர்வை கொடுக்குறேன், எனக்கு நீங்க அலோவ் பண்ணுங்கன்னு டைரக்டா அவங்க பெர்மிஷன் வாங்கி அந்த மக்களுக்கு அவங்க வேலை முடிஞ்சு வர்ற வரைக்கும் அந்த அவங்க வெயிட் பண்ணி சின்ன ஒரு கூடாரம் மாதிரி போட்டு அவங்களுக்கு டெய்லி ஃபுட்டு கொடுத்துருக்காங்க, தண்ணி கொடுக்குறாங்க. எல்லாருக்குமே வந்து நல்ல குவாலிட்டியான பெட்ஷீட் கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த பெண் தனி நபர் தான், அவங்களுக்கு வந்து எந்த பேக்ரவுண்டும் இல்லை, எந்த கட்சியும் இல்லை, எதுவுமே இல்லை, அவங்க சாமியார் இல்லை, அவங்க வந்து ஒரு ஹிந்து, அவங்க ஒரு சனாதனி. அவங்க சொல்றாங்க நான் ஒரு சனாதனி, நான் வந்து இந்த மக்கள் வந்து இவ்வளவு பேருக்கு டாய்லெட்டை கிளீன் பண்றாங்க, அங்க இருக்க குப்பையில எடுக்கிறாங்க, அவங்க சர்வீஸ் பண்றது எங்களுக்காக, அதனால நான் அவங்களுக்கு வந்து நான் அவங்கள மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் அந்த பெண் சொல்லிருக்கு. ரொம்ப கம்மியான வயசு, மிஞ்சி போனா ஒரு 30 வயசு தான் இருக்கும் அந்த பெண்ணுக்கு. அவங்க வந்து இதை சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இப்ப ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர் அந்த இன்ஸ்டாகிராம்ல வந்து நிறைய பேர் வந்து எங்களுக்கு இந்த மகா கும்பமேளானா என்னன்னே தெரியாம இருந்தது. ஆனா யோகி ஆதித்யநாத் வந்ததுக்கு அப்புறம் அந்த மகா கும்பமேளா நடக்கிறத பார்க்கும்போது எங்களுக்குமே ஆர்வமா இருக்கு, என்னன்னே தெரியாதவங்க நாங்க தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி மட்டுமே அதிகமான மக்கள் சொல்லியிருக்காங்க. இதுல வந்து நாங்க அங்க மகா கும்பமேளாவில் போயிட்டு நாங்க குளிச்சுட்டு வந்துட்டோம், புனித நீராடிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்ல மட்டுமே வந்து 1.5 கோடி மக்கள் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது சம்பந்தப்பட்ட போஸ்ட் மட்டுமே பண்ணியிருக்காங்க, பிரைவேட் போஸ்ட். அது மட்டும் இல்லாம 2 கோடிக்கு அதிகமான மக்கள் வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. இதுல கலந்துகிட்ட எல்லாமே அதிகமான மக்கள் வந்து மிடில் கிளாஸ் அண்ட் பிலோ மிடில் கிளாஸ் தான். யாரும் பணம் கொடுக்கல, எந்த கட்சிக்காரங்களும் வேல் பிடிச்சு கொடுக்கல, போயிட்டு வாங்கன்னு சொல்லி காசு கொடுக்கல. அவங்களுக்கு வந்து எந்த ஒரு கவர்மெண்ட், இன்னும் முக்கியமா வந்து எந்த மாநில கவர்மெண்ட்டுமே வந்து இதை ப்ரமோட் பண்ணல. நீங்க வந்து போயிட்டு வாங்க, நாங்க உங்களுக்கு இது பஸ் அரேஞ்ச் பண்ணோம், ட்ரெயின் அரேஞ்ச் பண்றோம், எதுவுமே சொல்லல. மக்கள் வந்து அவங்களா விருப்பப்பட்டு தன்னுடைய சொந்த காசை போட்டு அவங்களா போயிட்டு வந்திருக்காங்க. இது மத்த இப்ப நம்மளே வந்து ஏதாவது ஒரு கட்சி கூட்டம்னு போனோம்னா நமக்கு அவங்களே வேன் பிடிச்சு கொடுத்துருவாங்க, சாப்பாடு தண்ணி கொடுத்துருவாங்க, நம்ம உள்ள உட்காந்தோடனே 200 ரூபா 300 ரூபா. இது எல்லா மாநிலத்திலுமே இருக்கு, எல்லா மீடியாவுமே அதை சொல்றாங்க. அதாவது வந்து இன்னைக்கு ஒரு கூட்டம் போடுறான்னா வேனை புடி, பஸ்ஸை புடி, அவனுக்கு 200 ரூபா கொடு, 300 ரூபா கொடு, சாப்பாடெல்லாம் வாங்கி கொடு. நம்ம ஊர் மாதிரி அந்த பக்கமும் நடக்குது, அதெல்லாம் அவங்க இன்னைக்கு எடுத்து சொல்றாங்க. அங்கெல்லாம் அப்படி பண்றாங்க. ஆனா மக்கள் வந்து தானாக வந்து இவ்வளவு பேர் போறாங்க. ஒரு பெண்ணெல்லாம் பார்த்தோம்னா வயசானவங்க தன்னுடைய மாமியார், வயசான மாமியாரை இந்த பெண் வந்து முதுகுல செமந்துட்டு வர்றாங்க. அவங்க முகத்துல கொஞ்சம் கூட களைப்பில்ல, சந்தோஷமா எப்படியாவது இவங்களை வந்து இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்து அவங்களுடைய ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு வந்தாங்க. இது ஒவ்வொன்றும் பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமா இருக்கு. இதுல வந்து நம்மளுடைய பாரத பிரதமர் அதுல கலந்திருக்காங்க, யோகி ஆதித்யநாத் அவங்களுடைய கேபினெட் மினிஸ்டர்ஸ், நம்முடைய பிரதமர் அவங்களுடைய கேபினெட் மினிஸ்டர்ஸ், திரௌபதி முர்மு அவங்க கலந்திருக்காங்க. நம்முடைய அண்ணாமலை அவர்கள் போயிட்டு வந்து அவங்க இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. நல்ல அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காங்க. தேவேந்திர பட்னவிஸ் அவங்க ஃபேமிலியோட, புஷ்கர் சிங் தாமி, அதே மாதிரி ஹேமந்த விஸ்வ சர்மா, இவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய ஃபேமிலியோட அந்த கேபினெட் மினிஸ்டர்ஸுமே வந்திருக்காங்க. இப்ப இதுல போகாத யாருன்னு நம்ம பார்த்தோம்னா அந்த புள்ளி வச்ச கூட்டணியில் இருக்கவங்கள தான் போகலாம். அதுலயுமே வந்து டி.கே. சிவகுமார் அவர்கள் போயிருக்காங்க. அண்டு ஹிமாச்சல் பிரதேசனுடைய முதல்வர் அவங்க வந்திருக்காங்க. இப்ப கார்கே அவர்கள் சொன்னாரு, அங்க போனதுனால வந்து மக்களுக்கு வந்து பசி பட்னி எல்லாம் தீர்ந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேலி கிண்டலா மல்லிகார்ஜுன கார்கே கேட்டதுக்கு தான் அமித்ஷா அவர்கள் சொன்னாங்க, நாங்க போயிட்டு வந்து பட்டினியை தீக்கல, இத்தனை வருஷம் நீங்க போகாம இருந்தவங்க நீங்க என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி நல்லா கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுமே வந்து பதில் கொடுக்கல. அதே மாதிரி எல்லா மாநில முதல்வர்கள், பவன் கல்யாண் அவர்கள் போயிருக்காங்க. ஹைதராபாத்ல இருந்து ஒரு முக்கியமான ஆளு 4 நாட்களாக ஒரு பழைய ஸ்கூட்டர், அந்த ஸ்கூட்டர்ல வண்டி ஓட்டிக்கிட்டே வந்து அவர் கலந்துருக்காரு. எல்லாரும் சொல்லுவாங்க அதாவது கோயில் குளம்னு போனாலே படிக்காதவங்க, அதாவது குருட்டு நம்பிக்கையோட இதுல இருக்கிறாங்கன்னு சொல்லி அங்கிட்டு வந்து அந்த பக்த் அப்படின்னு சொல்றாங்க. குருட்டு நம்பிக்கையா, குருட்டு பக்தியா இருக்கிறவங்க தான் இப்படி எல்லாம் போவாங்க அப்படின்னு.
அவர் அவ்வளோ அழகா இங்கிலீஷ் பேசுறாரு. எல்லாரும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் படிக்காதவங்க கோயில் வளம் போவாங்க அப்படி. ஆனா அவரு அவ்வளோ அழகா இங்கிலீஷ் பேசுறாரு. நான் ஹைதராபாத்ல இருந்து அந்த ஸ்கூட்டர்லயே வந்து ஒரு சில சமயங்கள்ல வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே நான் 4 நாள்ல எப்படியாவது இங்க வந்து நான் கலந்துக்கிறணும் அப்படின்னுக்காக அவர் சோலோவா வந்து அவர் கலந்துருக்காங்க. இதுல நம்ம இன்கம்னு பார்த்தோம்னா இது கவர்மெண்ட் இன்கம். ஆனா தனிநபர் வருமானம்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு பையன் வேப்பங்குச்சி அந்த வேப்பங்குச்சியை வந்து வித்து 1,50,000 சம்பாரிச்சிருக்கான். ஒரு நாளைக்கு 6,000 சம்பாரிச்சிருக்காங்க அந்த பையன். அது இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் அவங்க போஸ்ட் போட்டிருக்காங்க. நான் 6,000 சம்பாரிச்சிருக்கேன். என்னுடைய லவ்வர் சொன்னாங்க நீங்க இங்க போனா இப்படி வியாபாரம் ஆகும். நான் நம்பிக்கை இல்லாம வந்தேன். ஆனா ஒரு நாளைக்கு நான் 6,000 வித்திருக்கேன். ஒரே இடத்துல நின்று டீ வித்தவர் ஒரு நாளைக்கு நான் 12,000 சம்பாதிச்சிருக்கேன். ப்ராஃபிட் மட்டும் சொல்றாங்க அவர் டீ கடைக்கு. ப்ராஃபிட் மட்டும் நான் ஒரு நாளைக்கு 12,000 சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படி ஒவ்வொருத்தவங்களும் இந்த ருத்ராட்சம் விற்கிறவங்க அந்த சந்தனம் பூசி பொட்டு வைக்கிறவங்க இது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இன்கம். இது வந்து அந்த புனித நீராடுற இடத்துல வெளியே வந்து பார்த்தோம்னா ஹோட்டல்ஸ்ல நிறைய புக்கிங் ஆயிருக்கு. 1,000 இந்த இடத்துல எல்லாம் இன்னைக்கு 2,000 2,500 ஹோட்டல்ஸ். அது போக வந்து ரோட்டு கடைகள் அது நிறைய வியாபாரம் ஆயிருக்கு. போட்டோ எடுக்கிற இடத்துல நிறைய வியாபாரம் ஆயிருக்கு. இப்படி நிறைய இடத்துல அதிகமா பார்த்தோம்னா அந்த ஃபுட்டு அந்த இடத்துல நிறைய ஃபுட்டு தண்ணி பிஸ்கட்ஸ் இது வந்து ஒரு நாளைக்கு 8,000 கோடி 6,000 கோடி இது வந்து கணக்குல இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து கணக்குல இல்லை. இது வந்து ஏன்னா அந்த இடத்த தாண்டி பிரயாக்ராஜுக்கு உள்ள என்டர் ஆகல அந்த இடத்துல ஆன வியாபாரங்கள் இதெல்லாம் அப்படின்னு. அப்ப இதெல்லாம் கணக்கெடுத்தோம்னா கிட்டத்தட்ட 5,00,000 கோடியே தாண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாம இப்ப நாங்க வந்து 66,000 கோடி மக்கள் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க இல்லையா? அதுல பார்த்தோம்னா கனடா நாட்டு மக்கள் தொகையிலிருந்து 17 மடங்கு அதிகம். கத்தார் நாட்டினுடைய மக்கள் தொகையிலிருந்து 223 மடங்கு அதிகம். நியூசிலாந்து மக்கள் அந்த மக்கள் தொகையில 131 டைம்ஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு. ஆஸ்திரேலியா 25, இஸ்ரேல் 72 மடங்கு, அமெரிக்கா 2 மடங்கு, பாகிஸ்தான் 2 மடங்கு இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அந்த நாட்டு மக்கள் தொகையை விட இத்தனை மடங்கு அதிகம் ஒரே இடத்துல கூடியிருக்கிறாங்க. அது வந்து பெரிய பெரிய ஊரெல்லாம் இல்லை. ஆனா அங்க இருக்க இடத்த வந்து அவங்க நல்லா ரெனோவேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இப்ப அங்க இருக்க நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இதை வந்து கலைச்சிடாதீங்க, இந்த இடங்கள் இருக்கட்டும். அப்படி இங்க இருந்தா கண்டிப்பா பெர் மந்த் 1.5 கோடியிலிருந்து 2 கோடி மக்கள் கண்டிப்பா இந்த இடத்துக்கு வருவாங்க. நல்லா வந்து ரெனோவேட் பண்ணி வச்சிருக்கிறீங்க நீங்க, அதை வந்து நீங்க டெமாலிஷ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. பட் யோகி ஆதித்யநாத் எப்படி முடிவெடுக்கிறாங்க என்னன்னு தெரியல. இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா தான் வந்து எல்லாருமே பாக்குறாங்க. இப்ப இதுக்கு முன்னாடி அலகாபாத் அப்படி இருந்தது இல்லையா? ஃபர்ஸ்ட் டைமா பிரயாக்ராஜின் பேர் மாற்றினதுக்கு அப்புறம் நடக்கும் முதல் ஆன்மீக திருவிழா அப்படின்னு சொல்றாங்க. 1575 அக்பர் பாதுஷா அக்பர் அவர் தான் வந்து பிரயாக்ராஜின் இருந்த பேரை வந்து அல்லாவை வெற்றி கொண்டவன் இலகாபாத் அப்படின்னு சொல்லி பேரை மாற்றி 1875 பேரை மாத்திடுறாரு. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் அது பேர் மருவி அலகாபாத் அப்படின்னு வந்தது. இது வரைக்கும் நடந்த கும்பமேளா எல்லாமே அலகாபாத்ல நடந்தது. இப்ப யோகி ஆதித்யநாத் வந்ததுக்கு பிறகு அந்த அலகாபாத்தை பிரயாக்ராஜின் பேரை மாத்தி கிட்டத்தட்ட 449 வருடங்களுக்கு பிறகு பிரயாக்ராஜின் பேரு மாத்தினதுக்கு பிறகு இந்த தடவை நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நிறைய ஊர்களினுடைய பெயர்களை வந்து யோகி ஆதித்யநாத் அதாவது அரபிக் அண்ட் உருதுல இருந்த பெயர்களை எல்லாமே வந்து ஹிந்து பெயர்களாக வந்து மாத்தினதுல இது ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து நிறைய விஷயம் வந்து நமக்கே வந்து மிகவும் ஆச்சரியமாக தான் இருக்கு. 66 கோடியே 30 லட்சம் பக்தர்கள் கலந்திருக்காங்க. ஒரு சிலர் 20 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்காங்க. அதாவது வந்து அவங்க இறங்குற ஸ்டாப்பை பொறுத்து 20 கிலோமீட்டர், 19 கிலோமீட்டர், 15 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் தூரம் நடந்திருக்காங்க. எப்படி பார்த்தாலும் சராசரியாக ஒரு ஆள் வந்து 5 கிலோமீட்டர் நடந்தே ஆக வேண்டும்ங்கிற ஒரு கட்டாயத்துலதான் அங்க இருந்திருக்கிறாங்க. 5 கிலோமீட்டர்ல இருந்து நடந்துதான் வந்து அந்த நீராடுற இடத்துக்கு போற மாதிரி இருக்கு. இப்ப இதுல என்ன ஒரு கணக்கு சொல்லியிருக்காங்கன்னா 66 கோடி மக்கள் வந்து ஒரு நபர் 5 கிலோமீட்டர் நடந்தாங்கன்னா 66 கோடி இன்ட்டு 5 கிலோமீட்டர்னா 330 கோடி கிலோமீட்டர் தூரத்தையுமே வந்து நம் மக்கள் கடந்திருக்கிறாங்க. இது வந்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு. எங்கேயுமே வந்து இவ்வளவு தூரத்தை வந்து மக்கள் வந்து கடக்கவே இல்லை. இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாக வந்து பார்க்கப்படுறோம். எல்லாத்துலயுமே வந்து பிரயாக்ராஜ் வந்து வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணிருக்கு. அதாவது இதனுடைய புகழ் எல்லாமே வந்து இதுக்கு நடந்து இவ்வளவு ஒரு விஷயம் நடந்ததுக்கு முக்கியமான காரணம் நம் பாரத பிரதமர் மோடி அவர்களும் யோகி ஆதித்யநாத் அவர்களும் அப்படின்தான்.
இது இப்படி இருக்கு. ஆனா யோகி ஆதித்யநாத்தும் மோடி அவர்களுமே வந்து அங்க ஒர்க் பண்ண சர்வன்ட், அங்க ஸ்கேவஞ்சர்ஸ்க்கு, அதை கைட் பண்ண போலீஸுக்கு, அங்க ஒர்க் பண்ண ஒவ்வொரு ஆளுக்கும் மக்களுக்கு வந்து ட்வீட் போட்டு தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. நேரடியாகவும் பார்த்து இன்னைக்கு அவங்களுக்கு வந்து நன்றி சொல்லியிருக்காங்க. இதுல வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்னா, சைலண்ட் ரெவல்யூஷன் நடந்திருக்கு. ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அங்க போய் எல்லாரும் பார்த்திருக்காங்கன்னா, வயசானவங்களை விட இளைஞர்கள், இளைஞிகள் இன்னைக்கு இருக்கும் இளம் வயதினர் தான் அதிகமா கலந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு இந்த விஷயத்துல. அதாவது வந்து நம்ம வந்து ஒரு சனாதனியாக இருக்கணும், நமக்கு வந்து நாடு முக்கியம், நம்முடைய மதம் முக்கியம் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஓட்டு போட்ட எல்லாரும் தான் ஓட்டு போட்டோம், எல்லா மக்கள் ஓட்டு போட்டிருக்கோம், 64 கோடி மக்கள் ஓட்டு போட்டிருக்கோம். ஆனா அதையும் தாண்டி ஒரு இடத்துக்கு எல்லாரும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மக்கள்கிட்ட வந்து ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அங்க வந்து ஜாதி யாரும் பார்க்கல, பாகுபாடு பார்க்கல, ஆஹ் எதுவுமே பார்க்காம ஒரு ஹிந்துவாக எல்லாரும் ஒன்றிருந்திருக்காங்க. மக்களினுடைய மூடு எப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய சர்வே எடுக்கிற இந்த சர்வே ஏஜென்சி வந்து இதையும் நீங்க சர்வே பண்ணுங்க. அதாவது வந்து அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, மூட் ஆஃப் த நேஷன் சொல்லி மக்களுடைய மனநிலை என்ன மனநிலை இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நீங்க ரிப்போர்ட் கொடுக்குறீங்க இல்லையா? இப்ப இந்த மக்கள் வந்து சைலண்டாக எதை சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி மற்ற பெரிய பெரிய ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து இதையும் வந்து நம்ம எடுத்து போடணும் அப்படி சொல்லி இப்போ இதை பார்க்கும்போது நிறைய பேருக்கு தோணும் நமக்கேவும். அதாவது வந்து முதல்ல இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இப்ப நான் எதுக்கு இதை நான் அழுத்தமா சொல்றேன்னா, இது வந்து ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் சேனல், முக்கியமா வந்து பெரும்பாலும் ஹிந்தி சேனல்ஸ் தான் அதிகமான இதை வந்து ஒளிபரப்புனாங்க, இப்பயும் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப நமக்கு வந்து ஏன் ஹிந்தி வேணும், ஏன் இன்னொரு மொழி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இல்லையா? இந்த விஷயங்களை எல்லாம் இதை விட இன்னும் அதிகமான விஷயங்களையுமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். 4 பேருக்கு நம்ம சொல்லணும்னா நமக்கு இன்னொரு மொழி கண்டிப்பாக தேவை. மொழி வந்து ஒரு நமக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா ஒரு பேக் போன். இப்ப நம்ம இவ்வளவு விஷயம் நான் சொல்றேன்னா எனக்கு வந்து ஒரு ஹிந்தி தெரிய போய், ஒரு உருது தெரிய போய், எனக்கு ஒரு சில வேர்ட்ஸ் கூட எனக்கு இன்னும் அர்த்தம் தெரியாதுமா என்னோட ஃப்ரெண்ட்ஸ்கள்கிட்ட கேட்டுட்டு தான் நான் வந்து இவ்வளவு தைரியமா நான் சொல்ல முடியும், இவ்வளவு புள்ளி விவரங்கள் என்னால சொல்ல முடியுது. கூட்டாம்போக்குல நான் சொல்றது இல்லை எந்த விஷயமே. அதனாலதான் வந்து கண்டிப்பாக வந்து இன்னொரு மொழி தெரியணும். அந்த இன்னொரு மொழி ஹிந்தியாக இருந்தால் நல்லதுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா 11 மாநிலங்களுக்கு மேல ஹிந்தி மட்டுமே தாய்மொழியாக கொண்ட மாநிலங்கள் இருக்கு. ஒரு பிசினஸ் கான்வர்சேஷன் கூட நமக்கு தேவைப்படும் இல்லையா? இன்னைக்கு இப்ப நிறைய பேர் வெளியூர்ல எல்லாம் போய் வேலைக்கு போறவங்க கண்டிப்பா அந்த மொழி தெரியாம கஷ்டம்தான் படுறாங்க. அதுக்கு வந்து இப்ப நம்மளுமே நிறைய பேர் ஃபீஸ் கட்டும்போது கஷ்டப்பட்டுதான் அந்த ஃபீஸ் எல்லாம் கட்டுறோம். இந்த ஒரு மும்மொழி கொள்கையை வந்து நம்முடைய பாரத பிரதமர் வந்து இலவசமாக கொடுக்குறாரு. அதை வேணான்னு வந்து இன்னைக்கு இருக்கும் நம்மளுடைய அரசாங்கம் வந்து வேணான்னு சொல்லுது. அதை வந்து நம்மளுடைய அரசாங்கத்துக்கு எடுத்து சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை. நம்ம வந்து இப்ப நம்ம பேசுறோம் இல்லையா, அது கமெண்ட்லயே கூட நமக்கு கண்டிப்பாக வந்து நமக்கு மும்மொழி கொள்கை வேணும்னு சொல்லி இப்ப நான் நிறைய கமெண்ட் எல்லாம் பாக்குறேன். நமக்கு மும்மொழி கொள்கை வேணும்னு சொல்லி நிறைய பேர் வந்து அவங்களுடைய ஆதரவை வந்து தெரிவிக்கிறாங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் நான் பாக்குறேன். இன்னும் நிறைய விஷயங்களோட அடுத்த பதிவுல நான் பாக்குறேன். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.